வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய தொன்னை பிரியாணி தான் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க ஒரு அத்தன்டிக்கான பெங்களூர் ஸ்டைல்ல தொன்னை பிரியாணி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொன்னை பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் 1 kg எடுத்துக்கலாம். ரைஸை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 to 30 மினிட்ஸ் ரைஸ் நல்லா ஊறட்டும். நிறைய பேர் தொன்னை பிரியாணி ஒன்று பிரியாணி செஞ்சு ஜஸ்ட் தொன்னையில் வைக்கிறதுன்னு நினச்சிப்பாங்க. பட் இதோடைய மசாலா இதோடைய மெத்தடே வேறு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு புதினா சின்ன கட்டு 1, மல்லி சின்ன கட்டு 1, அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதை ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தில் ஒரு 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ கரம் மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ இது கூட ஷாஹி ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஷாஹி ஜீரா வந்து ஜீரகம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஹைதராபாத் பிரியாணிகளோடு யூஸ் பண்ணுவாங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கஸ்தூரி மேத்தி மசாலாலையும் ஆட் பண்ணியிருக்கோம், பவுடர் மசாலாவில். ஸோ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 350 கிராம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே சிக்கனை மேரினேஷன் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போது சிக்கன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிர் ஒரு 150 ml ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எல்லா மசாலாவையும் சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணி ஊறட்டும். இப்போது நம்ம சில்லி பவுடர்லாம் இந்த சிக்கன்லேயும் சேர்த்துட்டதுனால பிரியாணியில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் மேரினேஷன். ஆல்ரெடி மல்லி புதினா பேஸ்ட்லேயும் க்ரீன் சில்லி இருக்கும். ஸோ அந்த ஸ்பைஸியாக பிரியாணிக்கு போதுமானது. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 200 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த மல்லி புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம் இந்த மசாலாவில். இப்போ சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலா பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவும் சிக்கன் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி வந்து லைட் க்ரீன் கலரில் தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மல்லிப்புத்தின அந்த ஃப்ளேவரும் நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி போடுறதுனால. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரக சம்பா ரைஸுக்கு வந்து 1க்கு 1.5 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜீரக சம்பா ரைஸ் வந்து தண்ணி நிறைய இழுக்கும். பார்க்குறதுக்கு தான் சின்ன ரைஸாக இருக்கும், பட் ஆனால் தண்ணி நிறைய அப்சர்வ் பண்ணும். இப்போ இது நல்லா பாயில் ஆகிட்டோம். ஒரு மூடி போட்டுடலாம். தண்ணி கொதிக்குது. ஒரு டைம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லெமனுடைய ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம தைரியமாக மிக்ஸ் பண்ணலாம். ரைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ரெண்டாலாம் உடையாது. இதுவே பாஸ்மதி ரைஸ்லாம் நம்ம அதிகமாக மிக்ஸ் பண்ண முடியாது, டக்கு டக்குன்னு உடஞ்சிரும். இப்போ வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணட்டும். ஒரு மூடி வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் அந்த சிக்கன்லாம் சீக்கிரம் குக் ஆகி உடஞ்சிரும். இப்போ இந்த மசாலாவும் இந்த ரைஸும் லெவலாக வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம் விடுங்க. கீழே ஒரு தோசைக்கல் வச்சு தம் போடுங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தம் உடைச்சிடலாம். தம் உடைக்கும் போது ஒரு 100 கிராம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் நல்லா பொலப்பலன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போது இதை மந்தார இலையில் செஞ்ச தொன்னையில் மாற்றிக்கலாம். இந்த பிரியாணியோட ஸ்பெஷலு இந்த தொன்னை தான். நம்ம சூடாக இந்த பிரியாணி இந்த தொன்னையில் சர்வ் பண்ணும்போது இந்த இலையோட அந்த பிரியாணி ரியாக்ட் ஆகி அதனுடைய வாசனை டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் பெங்களூர் ஸ்டைலில் தொன்னை பிரியாணி ரெடி.